முதல்ல அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஏறக்குறைய 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் போகுது. நேற்று பள்ளிக்கரணை, கோயிலம்பாக்கம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, பொதுமக்களோட ஆதரவு அபரிதமா இருக்கு. பெரியவர் ஒருத்தர் தம்ஸ்அப் காமிக்கிறாரு. நான் பிரச்சாரம் மட்டும் செய்யறது இல்ல, அங்கங்க உள்ள பிரச்சனைகளை குறிச்சுக்கிறேன். உதாரணத்திற்கு கோயிலம்பாக்கத்தில் உள்ள காவா, அந்த காவாவை சரி செய்ய முடியாததுனால அந்த பக்கம் ஃபுல்லா வெள்ளம் வந்தது. அதே மாதிரி நீங்க இப்ப வரும்போது கூட பாத்தீங்கன்னா டிரைனேஜ் சிஸ்டமே இங்க கிடையாது. அதே மாதிரி ஒரு சரியான பிளான் கிடையாது. பார்க், பல பார்க்கு சுப்பிரமணியம் அவர்கள் தான் பார்க் கொண்டு வந்தாங்க மேயரா இருக்கும்போது. நான் வரும்போது பல பார்க் மூடி மண்டி, செடி மண்டி கிடக்குது. அத மாதிரி இந்த பக்கம் வாகன நெரிசலை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எந்த விதத்திலையும் இங்க ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அண்ணன் ஸ்டாலின் மேயரா இருந்திருக்கிறாரு. நம்ம சுப்பிரமணியம் அவர்களும் அதே மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அடிப்படை வசதிகளை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இந்த தொகுதியில. அதனால என்ன பொறுத்த மட்டும் நேற்று கூட நான் சொன்னேன், பள்ளிக்கரணைக்கு பயங்கர குப்பை. உடனே நான் ட்விட்டர்ல போட்டா உடனே எதிரில் உள்ள கட்சிக்காரங்க சொல்றாங்க, நீ என்ன நகராட்சியா, பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து செய்யலனா எம்பியா அதை செய்ய வைக்குவேன். அதைத்தான் நான் சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. அதனால ஒரு சுத்தமான சென்னை, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத சென்னை. இதுக்கு உலக தரம் வாய்ந்த அதற்கான சிறந்த வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அத அவங்கள வச்சு எந்த பிளானும் போடல. அதனால என்ன பொறுத்த மட்டும் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற்று தரணும். அது மட்டும் இல்ல, இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை, இப்ப பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வழி செய்யலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வழி செய்யலாம். ஆக இத மாதிரி பல திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது. அதனால நிச்சயமா மக்கள் ஆதரவு இருக்கிறது. தென் சென்னையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் 5ஆம் தேதி வராங்க. பூத் முகவர்களின் மாநாடு போட இருக்கிறோம். 10ஆம் தேதி 9ஆம் தேதி நமது பாரத பிரதமர் ரோட் ஷோக்கு வராங்க. இந்த 2 மாபெரும் தலைவர்கள் வருவது எனக்கு மிகுந்த பக்கபலமாக இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி மக்கள் தருவார்கள். அது மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் இதை செய்யறேன். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வாகன பார்க்கிங்க்குன்னு எங்கேயுமே ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. சின்ன சின்ன சந்து, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஸ்கூல்ல இருக்கிற இடத்துல அம்மா அப்பா விட்டுட்டு அதை பார்க் பண்றதுக்கு இடம் கிடையாது. வழியில சாக்கடை ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும். என்னைக்குதான் சிங்கார சென்னை ஆக்க போறீங்க? எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. எங்களை மாதிரி வந்தாதான் அதுக்கு முன்னெடுப்பான்னு இருக்குன்றது எனக்கு கருத்து. தமிழக முதலமைச்சர் பதிலடி எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. மீட்கிறதுக்கு தான் இப்ப எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறது. மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? அது தமிழ்நாட்டோட நமது மண். அதை தார ஏன் வார்த்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல இருந்தது. அன்னைக்கா இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அதை கையில் எடுத்தாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு அவங்க சொன்ன மாதிரி தார வார்த்தாங்க. ஆக இது முற்றிலுமாக தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை. இதை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான் செஞ்சது. அன்றைக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அதை எதிர்த்து போராடினார். சட்ட வல்லுநர்களை வைத்து சட்ட ரீதியாக போராடினார், வழக்கு போட்டார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதை வாலி தீவுனே சொன்னார். ஏன்னா ராமாயணத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று. ஆக அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள் அங்க உள்ள சர்ச்சுக்கு போய் கொண்டாடுவதை ஒரு பழக்கமாகவே கொண்டிருந்தார்கள். அவர்களின் உரிமையும் பறிக்கப்பட்டது, தமிழர்களின் உரிமையும் பறிக்கப்பட்டது. சும்மா நீங்க சவால் விடலாம், ஆனா அதற்கு காரணம் நீங்க தான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார். அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாலே நாங்க பலமுறை சொல்லியிருக்கோம், கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லியிருக்கிறோம்.
நான் என்ன கேக்குறேன், நீங்க எது செஞ்சாலும் தேர்தலுக்கு இல்ல, நாங்க எது செஞ்சாலும் தேர்தலுக்கு. நீங்க ரொம்ப தியாகிங்க, தேர்தலை பத்தியே சிந்திக்க மாட்டீங்க. சிந்திக்காததுனாலதான் பெட்ரோல் டீசல் விலை பாண்டிச்சேரியை விட இங்க அதிகமா இருக்கு. கேஸ் 100 ரூபாய் குறைக்கிறேன், நீங்க குறைக்கல. ஆக உங்களை பொறுத்த மட்டில் மக்கள் விரோதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டு நான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறேன். இல்ல, எனக்கு போன் பண்றதை விட நான் நேற்று பள்ளிக்கரணை கோயிலம்பாக்கெல்லாம் போனேன். அங்க வெள்ளத்துல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாங்க நான் பார்த்தேன். எனக்கு அண்ணன் போன் பண்ணி நினைக்கிறத விட அன்னைக்கு எம்பி தமிழச்சிக்கு போன் பண்ணி கொஞ்சம் அங்கெல்லாம் வெள்ளம் வந்திருக்குமா பாருன்னு சொல்லிருக்கலாம். என்னொன்னு, அண்ணன் சொல்லி கேட்கிற அளவுக்கு நான் இல்ல, எனக்கே முடிவெடுக்கிற திறமை இருக்கு. அவரே சொல்றாரு சொகுசா உட்கார்ந்துருக்க வேண்டியதானு. இப்ப சொகுசா உட்கார்ந்துருக்கிற இடத்தை விட்டு வெளியே வரணும்னா மக்கள் மீது எவ்வளவு அன்பு. இன்னொன்று நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை பேசும்போது மரியாதையா பேசணும். ராஜ கண்ணப்பனோட பைட் ஒண்ணு பார்த்தேன். அந்த பொம்பளை யாரு சொல்றீங்க? நிதி அமைச்சர் தமிழிசைக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். தமிழிசை உங்களுக்கு குறைச்சலா? மாநில தலைவரா இருந்து உங்க கட்சியில அப்படி வர முடியாது. ஏன்னா இன்னாரோட மகன் தான் வர முடியும். நாங்களாம் அடிமட்டத்துல இருந்து 20 வருஷம் வேலை செஞ்சு மாநில தலைவரா ஒரு தேசிய கட்சிக்கு வந்தா சும்மாவா? 2 மாநில ஆளுநரா, 2 சட்டமன்றத்துல கவர்னர் உரை நிகழ்த்தியவளா, 2 தேர்தலை பார்த்தவரா, 4 முதலமைச்சர்கள் கூட பழகியவளா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாங்களா? நாங்க அந்த ஆம்பளோன்னு சொல்றோமா? அந்த பொம்பளையா? அப்ப உங்க மனசுல எவ்வளவு வக்கரம் இருக்கு. ஆனா எனக்கு நேற்று ஒரு தகவல், டோக்கன் கொடுக்கறாங்கன்னு, பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செய்து, ஆமா நேற்று தென்சென்னை தொகுதியில் இதை உடனே தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டும். நான் பணம் கொடுப்பேன், பாமர மக்களுக்கு பணம் வாங்குவதை பற்றி நான் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மக்களுக்கு கிடைக்கின்ற உதவி அது. ஆனா அதை வைத்து ஓட்டுகள் வாங்க வேண்டும் நினைக்கிறது தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கடுமையா உழைச்சி ஓட்டு வாங்குற வேட்பாளர்கள் கூட இத மாதிரி குறுக்கு வழியில வராதுங்க. வந்தா அது ஜனநாயகத்துக்கு அடுக்காது. ஆனா நீங்க அதே மக்களுக்கு நாங்கள் முழுமையான உதவியை செய்வோம். நான் சொல்றேன், நான் வந்தா இங்க உள்ள பாமர மக்களின் பெண்களுக்கு தொழில் முனைவோர்களாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். முத்ரா வங்கி மூலமா தேடி தேடி அவர்களுக்கு லோன் கொடுத்து அவர்களை வேலை கொடுப்பவர்களாக நாங்கள் மாற்றுவோம். ஆக இப்படிப்பட்ட பெரிய திட்டங்கள்லாம் இருக்கு. ஏதோ ஓட்டு வாங்கிட்டு அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுல. இன்னொன்னு, அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு, தமிழச்சி பார்லிமெண்ட்டுக்கு போனா இங்கிலீஷ்ல பேசுவாங்களாம். தமிழ்ல பேசுவோம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசுவாங்களாம். மத்தவங்க எல்லாம் அப்படியே டீ காபி குடிச்சிட்டு அப்படியே வந்துருவாங்களாம். ஆக நீங்க தமிழ்னு பேசிட்டு இப்ப இங்கிலீஷ்ல பேசுறேன்னு பெருமையா சொல்றீங்க. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், நானும் பேராசிரியரா இருந்தவள் தான். ஆனா நான் போனா தமிழ்ல தான் பேசுவேன். ஏன்னா நான் ஆளுநர் உரையை தமிழ்ல கொடுத்த ஆளு. நான் எனது பதவி பிரமாணத்தை தமிழ்ல எடுத்தது. உங்களுக்கு தமிழ் பற்று இருக்கா, எங்களுக்கு தமிழ் பற்று இருக்கா? அதனால ஏதோ உங்களுக்கு மட்டும் பட்டா போட்ட மாதிரி நினைச்சுக்காதுங்க. எங்களுக்கும் மக்கள் ஆதரவை தருவார்கள், எங்களிடம் மக்கள் அன்பாக இருப்பார்கள். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம்.